மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அபிஷேக். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல கொடிஷியா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். ஸோ இந்த கொடிஷியாவுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே பிக்கெஸ்ட் அக்ரி எக்ஸ்போ இங்க தாங்க நடக்குது. அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய ஏ டூ Z இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சரை பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லக்கூடிய ஸ்டால்ஸ்ங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துருக்கோம். ஸோ உள்ள வந்த உடனே நம்மளுடைய ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம நேராக டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சுங்க. ஒரு டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 50 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டிக்கெட்டுமே எடுத்துட்டு ஸோ இதுதான் அந்த டிக்கெட்டுங்க. அக்ரி இன்டெக்ஸ் 2026க்கான டிக்கெட்டுங்க இது. ஸோ இது அழகா கையில் கட்டிட்டு நம்ம அக்ரி இன்டெக்ஸ் 2026க்குள்ள நம்ம என்ட்ரி ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல, அவ்வளோ விஷயங்கள் இங்க உள்ள இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன மிஷினரிஸ்ல இருந்து பெரிய பெரிய ஜேசிபி மிஷினரிஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ இதுல நீங்க விதைகள் வாங்கிக்கலாம். ஸோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அனிமல் ஃபீட்ஸ் கிடைக்குது, தீவனங்கள் கிடைக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் நாற்று வரைக்கும், அதாவது விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய நாற்று வரைக்கும் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ABCDEF அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டால்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம மெயினா இந்த கொடிஷியா வந்ததுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை பார்க்கறதுக்காக வந்தோம். அந்த ஃபெர்டிலைசர்னுடைய பேரு ரெஃபெக்ஸ் பயோதானிக் அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க. இந்த ரெஃபெக்ஸ் பயோதானிக் அப்படிங்கிற இந்த ஃபெர்டிலைசர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்குங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன, ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும், கிராப்பினுடைய growthக்கு இந்த ஃபெர்டிலைசர் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. அக்ரி எக்ஸ்போ அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா விஷயங்களுமே இதுல வந்துருங்க. ஒவ்வொரு ஸ்டால்ஸாக கடந்து கிராஸ் பண்ணி போக போக நம்மளால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு ஸ்டாலாக கடந்து வர வர இந்த ரெஃபெக்ஸ் பயோதானிக் அப்படிங்கிற ஸ்டாலையுமே ரீச் பண்ணோம். நிறைய விவசாயிகள் ரொம்பவே ஆர்வத்தோட இந்த ஃபெர்டிலைசரை அவங்களுடைய தோட்டத்துக்கு வாங்கிட்டு போனாங்க. மாடி தோட்டத்துக்கு, டெரஸ் ஃபார்மிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் சின்ன சின்ன பேக்ல இருந்து பெரிய பெரிய பேக் வரைக்கும் வாங்கிட்டு போனாங்க. அப்படி இந்த ரெஃபெக்ஸ் பயோதானிக் அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைசர்ல என்னவெல்லாம் இருக்கு, ஏன் விவசாயிகள் தேர்ந்தெடுக்கணும், ஸோ இதுல எந்தெந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கு, ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு விவசாயிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான முழுமையான தகவல்களையும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அக்ரி 2026 எக்ஸ்போல இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். இது இயற்கை உரம், ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மென்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரெஃபெக்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். என் கம்பெனி ஒரு 25 இயர்ஸாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் கம்ப்ரஸ் பயோகேஸ் பிஸ்னஸில் இருக்கோம். அதில் ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த மென்யூர். ஸோ நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 4 பிளான் போட போகிறோம். கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி. ஸோ அதனால முன்னாடி ஸ்டால் போட்டிருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ்க்காக. அதே மாதிரி கன்சியூமர் ஃபீட்பேக்காகவும் வந்திருக்கோம். எங்கள் கோலாப்பூரில் இந்த மகாராஷ்டிரா இந்த மென்யூர் தயாராகுது. அந்த ஒரு ஃபீட்பேக்காக வந்திருக்கோம். ஸோ இது ப்ரொடக்டிவிட்டி, சாயிலோட உரம் நல்லா இருக்கும், நல்லா க்ரோத் நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது எங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 விதமான பேக் இருக்கு. 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ. ஸோ உரம் இது ஹோம் கார்டன்னா ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு ஒரு 40 கிலோ பேக் இருக்கு. அதை வச்சு ஒரு 2 பேக் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட மெயின் அட்வான்டேஜ்னா இது இயற்கை உரம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆர்கானிக். ஏன்னா இது பயோகேஸ் வருது. பயோகேஸ் நத்திங் பட் பயோனா ஆர்கானிக். ஸோ இது 100% ஆர்கானிக். 1% கூட கெமிக்கல் கிடையாது. கண்டிப்பா நான் நம்பி வாங்கலாம். அதுவும் இல்லாம இந்த ப்ராடக்ட் இப்ப நான் சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணி திரும்பி வருவீங்க. தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் ஆன்லைன்ல அமேசான், பிளிங்கிட், பிளிப்கார்ட்ல இருக்கு. அது இல்லாம டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் எங்களுக்கு சென்னையில இருக்கு. ஆனா இது மகாராஷ்டிரா கோலாப்பூர்ல இருக்கு. தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துல 4 பிளான்ட் போட போறோம். ஸோ இதுக்கு ஒரு அடுத்த வருஷம் இறுதிக்குள்ள தமிழ்நாட்டிலே இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 வகை இருக்கு. ஒன்று இது பவுடர் ஃபார்ம், இது வந்து ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மெனியூர்னு சொல்லுவாங்க. இது அப்படியே சாயிலில் போடலாம், நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. இது வந்து கிரானியூல் ஃபார்மேட்ல இருக்கு. இது பேர் ப்ராம்னு சொல்லுவாங்க. இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஃபாஸ்பேட் அதிகமாக இருக்கு. ஸோ இதுல நியூட்ரியன்ஸ் அதிகம் 10% மேல இருக்கு. இதுல 1.2% மேல இருக்கு. இது பவுடர் ஃபார்மேட், இது கிரானியூல் ஃபார்மேட். ரெண்டுமே ஒரே லெவல்ல தான் வளரும். ஆனா என்னன்னா இந்த கிரானியூல் மாடல்ல பார்த்துட்டீங்கன்னா இதுல பாஸ்பேட் கண்டென்ட் அதிகம். ஸோ குயிக்கா வேணும், குயிக்கா பண்றதுக்கு நீங்க பவுடர் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டைம் எடுத்து வேலை செய்யும், ஆனா இதுல ரிச் கண்டென்ட் இருக்கு. சார் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோ பேக்கு, 2 கிலோ பேக்கு, 5 கிலோ பேக் இருக்கு. அது போக வந்து 40 கிலோ பேக் இருக்கு ரீட்டைல் ஷாப்புக்கு. இந்த 40 கிலோ பேக் போக 50 கிலோ பேக் வந்து ப்ரோம்லேயே அந்த நான் சொன்ன கிரானுவல்ஸ்லேயே இருக்கு. 25 கிலோ பேக்லேயும் வருது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிகள் இருக்கு. எங்ககிட்ட லிக்விடும் இருக்கு. 1 லிட்டர் பாட்டில், 5 லிட்டர் பாட்டில் லிக்விட் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேனரும் நாங்கள் கொடுக்குறோம். சார் இந்த 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ அந்த மாதிரி வர்றதா மாடி தோட்டத்துக்கு, சின்ன சின்ன நர்சரி ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். பெரிய விவசாயத்துக்கு டன் கணக்கில் ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு, இல்லை இதுக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பெரிய டீ எஸ்டேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எங்ககிட்ட 40 கிலோ இருக்கு. அது டன் கணக்கில் வாங்குவாங்க. அது ரீட்டைல் ஷாப், ரீட்டைல் டீலர் மூலியமா நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன 1 கிலோ, 2 கிலோ, இந்த 5 கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட ஆன்லைன் மார்க்கெட்டிங்லேயும் இருக்கு. அமேசான் பிளாட்ஃபார்ம் அவைலபிள் இருக்கு, ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு, பிளிங்கிட்லயும் இருக்கு. அது போக கிசான் ட்ரேட்லயும் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் அது மூலியமாவே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு ரெஃபெக்ஸ் பயோதானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை பற்றி தெளிவாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதில் எந்தெந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், விவசாயிகள் ஏன் இந்த ஒரு இயற்கை உரத்தை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. நானுமே என்னுடைய காய்கறி தோட்டத்துக்கு இந்த இயற்கை உரத்தை ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போயிருக்கேன். ஸோ இதையெல்லாம் போட்டுட்டு அது பயிர் எப்படி வளருது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு பதிவு பண்ணி என்னுடைய சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே விவசாயத்தில் இயற்கை உரங்களில் புதுமையான நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மளுடைய சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் ஏகப்பட்ட இயற்கை உரங்களை நம்ம பதிவு பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவையும் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கூடிய விரைவில் பார்ப்போம். எல்லா வருஷத்தை விடவும் இந்த வருஷம் நடந்த அக்ரி எக்ஸ்போ மிக பிரம்மாண்டமா நடந்ததுங்க. அத்தனை மக்கள் கிட்டத்தட்ட இதுல வந்து கலந்துருந்தாங்க. அதே போல அக்ரிகல்ச்சர் ஸ்டால்ஸுமே அதிகமா போட்டிருந்தாங்க. நர்சரிக்காரங்களாகட்டும், மிஷினரிஸ் ஆகட்டும், அல்லது மற்ற வகையான புது புது டெக்னாலஜிஸ் ஆகட்டும், எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே கூட நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க, நேட்டிவ் சீட்ஸு. ஸோ இந்த வருஷம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருஷம்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவும் நிறைய விஷயங்களை புதுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் வெளியே வந்தேன். ஸோ இந்த அக்ரி எக்ஸ்போ 2026 வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதம். சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ கூட்டம். ஸோ விவசாயத்தின் மேலே எப்படி மக்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும்.